Hello, வணக்கம் and welcome to ThilakTech. அதாவது இன்னைக்கு வாட்ஸ்அப்பில் வந்து மோஸ்ட்லி நிறைய பேர் மொபைலில் ஃபேஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளம் தான். வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் வர்றப்ப நோட்டிஃபிகேஷன் வந்து வர மாட்டேங்குது, இல்லாட்டி வந்து மிஸ் கால் எதுவும் வந்திருக்கு, அதுக்கான நோட்டிஃபிகேஷனுமே வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷோ ஆக மாட்டேங்குது. ஸோ இந்த ப்ராப்ளமை மோஸ்ட்லி நிறைய பேர் மொபைலில் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ப்ராப்ளம்கான சொல்யூஷன் வீடியோ தான் இது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம சில ஸ்டெப்ஸை வந்து பார்க்க போகிறோம். அந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ஒன் பை ஒன் உங்கள் மொபைலில் ட்ரை பண்ணுறதன் மூலம் வந்து கண்டிப்பா வாட்ஸ்அப் ஆப்ல வந்து நோட்டிபிகேஷன் வந்து ஒர்க் ஆகாது, ஷோ ஆகாத அந்த ப்ராப்ளமை உங்களால ஈஸியா சால்வ் பண்ண முடியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுதான் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க சப்போர்ட்டை தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் மொபைலில் வந்து வாட்ஸ்அப்பை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிடணும். ஓப்பன் பண்ணிவிட்டு கோர்னரில் பாருங்கள், வந்து ஹோம் பேஜ்லேயே 3 டாட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் உள்ளார போயிருங்க. செட்டிங்ஸ் உள்ள போனதுக்கு அப்புறமா அதில் பாருங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து மெசேஜஸ் அப்படின்றதுல நோட்டிஃபிகேஷன் டோன் வந்து ஏதாவது கொடுப்பட்டிருக்கான்றதை பாருங்கள். ஏன்னா சைலண்டில் இருந்தாலுமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், அப்பையும் சவுண்ட் வந்து கேட்காது. அந்த ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணலாம். சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருது, சவுண்ட் வரலன்னா வந்து இந்த இடத்துல செக் பண்ணுறதுனால கூட வந்து அந்த இஷ்யூவை சால்வ் பண்ண முடியும். ஸோ இப்படி நீங்கள் மெசேஜஸ், குரூப் மெசேஜஸ், கால்ஸ் அப்படின்றதுக்கு டோன் இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். அடுத்த ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், உங்கள் மொபைலில் வந்து செட்டிங்ஸ் உள்ள போயிருங்க. போனதுக்கப்புறமா அதில் வந்து பாருங்கள் ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், இல்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ இது வந்து மொபைல் பிராண்டுக்கு பிராண்ட் சேஞ்ச் ஆகலாம். ஸோ இந்த மொபைலில் ஆப்ஸ் அப்படி தான் இருக்குது. அதை கிளிக் பண்ண அப்புறமா வந்து அதில் சர்ச் பாரில் வாட்ஸ்அப் அப்படின்றத சர்ச் பண்ணி வாட்ஸ்அப் ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ண பிறகு அதில் பாருங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து எலோவ் பண்ணப்பட்டிருக்கா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து எலோவ் பண்ணாமல் இந்த இடத்துல டிசேபிள் பண்ணப்பட்டிருக்குமாச்சுனாலுமே வாட்ஸ்அப்பில் வந்து எந்த நோட்டிஃபிகேஷனுமே வராது. வாட்ஸ்அப்பில் போனதுக்கு அப்புறமா தான் நமக்கு வந்திருக்க மெசேஜஸ், கால்ஸ் எல்லாமே வந்து ஷோ ஆகும். அதனால இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து டிசேபிள் பண்ணப்பட்டிருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனேபிள் பண்ணிவிட்டு எலோவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா செக் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த 2 விஷயத்தையுமே நீங்கள் செக் பண்ணுறதன் மூலமாக வாட்ஸ்அப் ஆப்பில் வந்து நோட்டிஃபிகேஷன் வராத ப்ராப்ளமாக, ஷோ ஆகாத ப்ராப்ளமாக கண்டிப்பாக சால்வ் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் உள்ள ஸ்டெப்ஸ் ஒர்க் அவுட் ஆகுச்சான்றதை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். இதே போல் நிறைய வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.